ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது நோட்டபிள் பாயிண்ட்ஸ் இருக்கா? டவுட் இல்லை. ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, ஸோ கதர் ஒரு எஸ்என்ஆரோடைய பர்பஸ் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் பண்ணுறது சப்போர்ட் அண்ட் கரெக்ட். ரிவர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, மார்க்கெட் ஹோல்டு பண்றது இல்லையா? ஸோ டிமாண்டிங் ஏரியா சப்ளை ஏரியாவா பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு எஸ்என்ஆருங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கண்டினியூஸாக இந்த இடத்துல ஒரு 3 பையர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கேயும் பையர் வரணும், கரெக்டா? ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு இடத்துல உங்களுக்கு பயஸ் வரும்போது ட்ரெண்டிங் அப்பா இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் ஏன் இந்த ஒரு இடத்துல மட்டும் ரெட் வருது? செல்லர் வந்துட்டு திருப்பி பையர் போறாங்க. எகைன் நீங்க பாருங்க, சின்னதாக ஒரு செல்லர் கொடுத்துட்டு திருப்பி பையர் போறாங்க, சின்னதாக ஒரு செல்லர் பையர், அதுக்கப்புறம் பாருங்க பையர், அதுக்கப்புறம் பாருங்க அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு மாறுது. அகைன் 3 செல்லர் வந்திருக்காங்க, திருப்பி பாருங்க அதுக்கப்புறம் பையர் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பையர்ஸ் மொமெண்டம் அதாவது பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடக்கிற டிரான்சாக்ஷன் தான் ட்ரேடிங், கரெக்டா? அப்படிங்கும் போது ஒரு இடத்துல கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நின்றுதான் ஆகணும். அதை நம்ம யூஸ்வலி டெக்னிக்கலா நம்ம என்ன சொல்றோம்னா எஸ்என்ஆர்னு நம்ம சொல்றோம். இந்த எஸ்என்ஆர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறோமா அப்படிங்கிறது கிடையாது. எஸ்என்ஆருக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, பிகாஸ் இட்ஸ் பியூர் எஸ்எம்சி. பட் எஸ்என்ஆர் பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மார்க்கெட்ல எந்த இடத்துல மொமெண்டம் போகுது, எந்த இடத்துல மொமெண்டம் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க 1 2 3 4 5 நியர்லி ஒரு 5 பையர் இருக்காங்களா. அதுக்கப்புறம் பாருங்க பையர்ஸ் மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி பையர்ஸ் மொமெண்டம் திருப்பி ஆரம்பிச்சிருக்கு, திருப்பி இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. கரெக்டா? ஒன்னே ஒன்று வந்துச்சுன்னா ஸ்டாப்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல 4 பையர் ஸ்ட்ரென்த் இருக்கு, பிகாஸ் 4 பையர்ஸ் வந்திருக்காங்க. அதாவது ப்ரைஸ் நல்லா மேலே தூக்குற அளவுக்கு 4 பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் அகைன் 3, அதுக்கப்புறம் 1. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு? ஸ்டாப் ஆயிருக்கு, கரெக்டா? அப்ப ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இதை நம்ம எஸ்என்ஆர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா எடுத்துக்கலாம். இது எதை மீன் பண்ணுதுன்னா, இங்க பாருங்க, பிரைஸ் டச் ஆன பிறகு ரிவர்ஸ் ஆகுது, பிரைஸ் டச் ஆன பிறகு ரிவர்ஸ் ஆகுது, பிரைஸ் எகைன் எக்ஸாக்ட் அங்கேயே முடிஞ்சிருக்கு, ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இது நம்ம எஸ்என்ஆர் எடுத்துக்கலாமா? டெஃபினட்டா எடுத்துக்கலாம். இந்த லாஜிக் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் என்ன ஒரு லாஜிக் சொல்றேன், இதை நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணனா கூட பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு 4 1 2 3 4 நல்ல ஒரு பையர்ஸ் மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஆனா திருப்பி அகைன் ஒன்னே ஒன்று வந்திருக்கு. இட்ஸ் அ ஸ்டாப் இல்லையா? பையர் ஸ்டாப் மொமெண்டம் இந்த இடத்துல, கரெக்டா? அப்படிங்கும் போது திருப்பி பிரைஸ் பாருங்க கீழே வந்துட்டு அதே இடத்துல முடியும் போது டெஃபினட்டா இந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு தான் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். செல்லர் வந்துட்டு திருப்பி பையர்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு போகலாம். பட் இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். ஓகே, பிகாஸ் இங்க ஆல்ரெடி பையர்ஸோட மொமெண்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி அதே இடத்துக்கு பையர்ஸ் வரும்போது திருப்பி என்ன ஆயிரும்? செல்லர்ஸோடைய மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து என்ன சொல்றதுன்னா சிம்பிள் லாஜிக் தான், ரொம்ப யோசிக்க லாஜிக்கெல்லாம் கிடையாது. இதே மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு, தென் இது அதுக்கப்புறம் பாருங்க ஒன்னே ஒரு செல்லர் வந்திருக்காங்க, ரைட்? இந்த செல்லர் எங்க முடிஞ்சிருக்காங்க? இங்க முடிஞ்சிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? எகைன் எங்காவது பிரைஸ் மேல எல்லாம் போயிட்டு திருப்பி கீழே வந்து செல்லர் இந்த இடத்துல வந்தால் பையருக்கு நம்ம சான்ஸ் எடுக்கலாம். புரியுதா? ஏன் இந்த இடத்துல பையர் வந்திருக்காங்க? ஏன் என்ட்ரி ஆயிருக்காங்க? சிம்பிள், இந்த இடத்துல செல்லர்ஸ் மொமெண்டம், கரெக்டா?
ஆமா. அதுக்கப்புறம் யார் வர்றா, திருப்பி ஒரே ஒரு செல்லர் தான் இந்த பர்டிகுலர் ஏரியால கொடுக்க முடியுது அவங்கனால. திருப்பி இந்த ட்ரெண்டிங்கை ட்ரேட, அதாவது இந்த ப்ரைஸை திருப்பி கீழே கொண்டு போக முடியல. ஏன்னா ஒரே ஒரு செல்லர் கொடுத்து இங்கே முடிச்சிட்டான், அதுக்கப்புறம் பையர் வந்துட்டான். அப்படிங்கும்போது இந்த ஏரியாவில் செல்லர்ஸ் நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடம் ப்ரூவ் பண்ணது. ஏன் ப்ரூவ் பண்ணது? பிகாஸ் இதுக்கு முன்னாடி பாருங்க, கண்டினியூஸாக எத்தனை சிலர் வந்திருக்கு? 4 சிலர் வந்திருக்கான், ப்ரைஸ் நல்லா கீழே கொண்டு போக முடிஞ்சு. திருப்பி வரும் ஒரு 5-6 சிலர் வந்திருக்கான், ப்ரைஸ் நல்லா கீழே போக முடிஞ்சு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் இதனால கீழே கொண்டு போக முடியல, ஒரே ஒரு சிலரோட நிறுத்திக்கிட்டாங்க. நம்ம அந்த பிளேஸை மார்க் பண்ணிட்டு எப்போ இந்த இடத்துல வருதோ அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்டா ஆகுதா? ஓகே. புரியலனா கேளுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு பையர் மொமெண்டம், கண்டினியூஸாக ஒரு நல்ல ஒரு பையர் மொமெண்டம், தென் ஸ்டாப் ஆயிட்டான். கரெக்டா? ஆமாம். ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்ஆர் வரையலாமா? ஏதாவது ப்ரைஸ் முடிஞ்சிருக்கா? இல்லை, பிரேக் அவுட் தான் இருக்கு, எதுவுமே முடியல. டச் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கேயும் பிரேக் அவுட், பட் இதை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எங்கேயுமே கிடையாதுங்க. ஓகே, ஒரு எஸ்ஆர் ட்ரா பண்ணி பார்க்கலாம் இங்கே எப்படி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி எங்கே பார்த்தோம்? இந்த இடத்துல இல்லையா? இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போது இமீடியட்டாக ஏதாவது முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப தூரம் போக வேணாம், பட் இந்த ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பாருங்கள். இந்த ஒரு ஷார்ட்டர் இங்கே இந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இதுக்குள்ளேயே பாருங்கள். ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணாம். ஓகே, வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதாவது முடியுதான்னு பார்க்குறேங்க. கண்டினியூஸ் செல்லர் வந்திருக்கான், எகைன் செல்லர்ஸ் மொமெண்டம் இங்கே ஸ்டாப் ஆகிறோம். ஓகே, எகைன் பாருங்கள், பிரேக் அவுட் தான் இருக்குது, எக்ஸாக்டாக எங்கேயும் முடியல. ஓகே, அதனால் இதை விட்டுடலாம். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க கதை, சரியா? ஒரு மூமெண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஸ்டாப் ஆச்சுன்னா அது எஸ்என்ஆரை கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். மொமெண்டம் நான் எதை சொல்கிறேன்? ஒரு கேண்டிலுக்கு மேலே வந்துச்சுன்னா அது மொமெண்டம், 2 கேண்டில்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா அது நல்ல மொமெண்டம். ஓகே. இப்போ இந்த இடத்த மொமெண்டமாக கன்சிடர் பண்ணிக்குவீங்களா? 2 வந்திருக்கு, அதுக்கப்புறம் 1 வந்திருக்கு, இதை கன்சிடர் பண்ணிக்கிங்களா? பண்ணிக்கலாம். பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்டால் கம்மியான ஸ்ட்ராங். என்ன சொல்கிறது, ஒரு 10 அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் ரேங்க் பண்ணோன்னா இந்த வந்து ஒரு 60% தான் ஸ்ட்ராங். இதுவே இந்த மாதிரி ஒரு நல்ல மொமெண்டம் ஃபார்ம் ஆகிட்டு இதுவே இந்த மாதிரி இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி தான் மார்க்கெட்டில், பட் இருந்தாலும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க, இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல எங்கே முடிஞ்சிருக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். லைனில் எங்கேயாவது முடிஞ்சிருக்கான்னு பாருங்க. ஓகே, இது முடிஞ்சிருக்கு, பட் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பில் வேணாம், இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த இடத்துல நீங்கள் போகலாம், ட்ரேடுக்கு போகலாம். ஓகே, இல்லைன்னா விட்டுருங்க, தப்பு இல்லை. அப்போ என்ன ஆகணும்? பிரேக் அவுட் ஆகணும். டவுட்டாக இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆகட்டும்னு ஃபஸ்ட்டு விடணும், தென் புல் பேக் கொடுக்கும். இந்த புல் பேக்கில் திருப்பி வந்து முடிச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? பிரேக் அவுட் ஆன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இது எஸ்என்ஆர், சரிங்களா? இது வந்து மொமெண்டம் ஸ்டாப் எஸ்என்ஆர்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ லாஜிக் படி மொமெண்டம் இந்த இடத்துல எங்கேயாவது ஸ்டாப் ஆகிருக்குது, நம்ம இந்த எஸ்என்ஆர் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக பையர் வந்துட்டே இருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல முடிஞ்சால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ரிவர்சல் போகணுன்ட்டு. ஒரு வேளை இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா
திருப்பி வெயிட் பண்ணுங்க, ப்ரைஸ் எங்காவது திருப்பி கீழே வந்து எகைன் இந்த இடத்துல முடிஞ்சு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ட்ரேட் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்க. ஓகே, புரியலனாலும் கேளுங்க, தப்பில்லை. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கங்க. பாருங்க, ஒரு 3 நல்ல ஒரு பையர் மொமெண்டம், ஸ்டில் மொமெண்டம் ஸ்டாப் ஆகலை, எகெயின் ஸ்டாப் ஆகலை, இங்கேயும் பாருங்க ஸ்டாப் ஆகலை, இங்கேயும் ஸ்டாப் ஆகலை, எஸ் இங்கே ஸ்டாப் ஆயிருக்கு. கரெக்டா? ஆமாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு எஸ்என்ஆர் பிளாட் பண்ணிக்கணும். திருப்பி ஏதாவது ஒரு பையர், இந்த மாதிரி ஒரு பையர் வந்து இங்க இடத்துல முடிஞ்சன்னா இந்த இடத்துல செல் போகலாம். புரியுதா? ஓகே. மூமெண்ட் எண்ட் ஆகிற இடத்துல எஸ்என்ஆர். எக்ஸாக்ட்லி, எங்க அமௌண்ட் எங்க எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம போய் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல யோசிங்க பாருங்க, நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு, எகைன் மொமெண்டம் ஸ்டாப் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா பாருங்க ஆல்ரெடி இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி இங்க புல் பேக் கொடுக்கும்போது இதுவே இந்த கிரீன் கேண்டில் பிரேக் அவுட் ஆகாம லைன்ல முடிஞ்சா நீங்க என்ன பண்ணிருக்கலாம், டெஃபினட்டா இந்த இடத்துல செல் எடுத்து இருந்திருக்கலாம். கரெக்டா? ஆனா இது எகைன் திருப்பியும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால இது விட்டுருங்க, இந்த ஏரியா விட்டுருங்க, கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு, எஸ் மொமெண்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எஸ்என்ஆர் பிளாட் பண்ணலாம். திருப்பி ஏதாவது செல்லர் வந்து திருப்பி இந்த இடத்துல வந்து லைன்ல முடிஞ்சா இந்த இடத்துல நீங்க பயிர் எடுக்கலாம். புரியுதா? ஓகே. இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் போவோம். மொமெண்டம் இங்கே நல்லா வந்திருக்காங்க, நல்லா இங்கே ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஓகே, தென் இந்த இடத்துல நல்லா வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க. நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல எஸ்என்ஆர் பிளாட் பண்றோம். எகைன் இட்ஸ் a breakout, இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. திருப்பி வெயிட் பண்றீங்க, இந்த கேண்டில் பாருங்க நல்லா தான் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல டவுன் பிளேஸ் பண்றீங்க. புரியுதா? பிரேக் அவுட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, திருப்பி ரீட்ரேஸ் ஆயிட்டு அந்த லைன்ல முடிஞ்சா திருப்பி நீங்க டவுன் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, மோர் ஓவர் ட்ரெண்ட் உங்களுக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னா இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். கரெக்டா? டவுன் ட்ரெண்ட்னா நீங்க டவுனுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. சிம்பிள். நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். செல்லர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தாவே என்ன தோணுது, இந்த 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 இடத்துல இந்த இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் ட்ரெண்ட் இல்லையா? இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னா செல்லரோடைய ஸ்டாப் ஏரியாவுக்கு நீங்கள் பார்க்கணும். பையரோட ஸ்டாப் ஏரியா ஒர்க் ஆகும், இல்லைன்னு சொல்லலை, பட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஏன்னா பிகாஸ் இது அப் ட்ரெண்ட் இல்லையா, ஒர்க் ஆகும், பட் ஸ்டில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்ட்டு. பாருங்க, நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கு, மொமெண்டம் ஸ்டில் கண்டினியூ ஆகுது. எஸ் மொமெண்டம் இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு எஸ்ஆர் ஒன்று பிளாட் பண்ணீங்கன்னா பாருங்க, அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஏன் பிரேக் அவுட் ஆயிருக்கு? பிகாஸ் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட். அதனால என்ன பண்ணிருக்குன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ ஒரு அப் ட்ரெண்டில் செல்லர்ஸோடைய ஸ்டாப் ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்கள், செல்லர்ஸோட ஸ்டாப் ஏரியா இங்கே தான் எங்கேயாவது பாருங்கள். எங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த கேண்டில் எங்கேயாவது இங்கே க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல பை ஆப்ஷன் போகலாம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கா இல்லை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இல்லை, புரிஞ்சிருக்கு. எஸ்என்ஆர் ஆல்ரெடி தெரியும், அதனால புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட் இல்லையா? டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு வருது. இந்த இடத்துல மொமெண்டம் ஸ்டாப் ஆயிடுச்சு, செல்லர் மொமெண்டம். பட் நீங்கள்
இங்கே இடத்துல ப்ளாட் பண்ணி எகைன் பாருங்க உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கு. பிகாஸ் சிம்பிள் ரீசன் ஒன்று டவுன் ட்ரெண்ட் தான், நல்லா ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட். அப்போ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பையர் ஸ்டாப் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். செல்லர் ஸ்டாப் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல, செல்லர்ஸோட ஸ்டாப்பும் ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினட்டாக ஒரு பையர்ஸோடைய ஸ்டாப் என்ட்ரியை எங்கேயாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு வெயிட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வேணாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த டாபிக் போகிறதுனா சொல்லுங்கள் போகலாம். என்ன சொல்கிறீங்க? புரிஞ்சுது. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. ஓகே சரி, ஆர்டர் பிளாக்கோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐடியா தான் இருக்கா? ஐடியா இல்லையா? ஆர்டர் பிளாக்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? கேள்விப்பட்டிருக்கேன். வேலிட் ஆர்டர் பிளாக் எஃப்இஜிக்கு கீழே இருக்கணும். இண்டீஸ்மெண்ட்டு பிரேக் பண்ணிட்டு அடுத்த வர ஆர்டர் பிளாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, வேலிட் நாட் வேலிட் நம்ம பார்க்கலாம், டெஃபினட்டாக நம்ம பார்க்கலாம். இன்னும் எஃப்இஜி கான்செப்ட்குள்ளேயே போகல, பிகாஸ் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டாக வரும். ஜஸ்ட் ஒரு பேசிக் நான் டச் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆர்டர் பிளாக்னா இதுதான் ஆர்டர் பிளாக்லாம் கிடையாது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்ட் இப்படி மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மேலே போகுதுன்னா ஆர்டர் பிளாக் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மேலே போகுது, ஒரு ப்ரைஸ் போகுது அப்படின்னா ஆர்டர் பிளாக் வந்து செகண்டரி ஆப்ஷன். அப்போ ப்ரைமரி ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ தான் ப்ரைமரி ஆப்ஷன். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ ட்ராப் பண்ணணும், ப்ரைஸ் உள்ளே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். ஓகே, என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இல்லை உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாமல் திருப்பி இப்படி மேலே போயிட்டு எகைன் கீழே வருது அப்படின்னா டெஃபினட்டாக இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது? டெஃபினட்டாக ஆர்டர் பிளாக் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. தென் ஆர்டர் பிளாக்ல நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் இது ஒரு லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்வேஸ் வந்து நீங்கள் எதை கன்சிடர் பண்ணலாம்? ஆர்டர் ஃப்ளோவை தான் கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? ஆர்டர் பிளாக் வந்து ஆர்டர் பிளாக்கோட டெஃபினேஷன் என்னன்னா ஆர்டர் ஃப்ளோவோட ரிஃபைன்மெண்ட் தான் ஆர்டர் பிளாக். ரிஃபைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டர் ஃப்ளோ இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், இங்கிருந்து திரும்பலாம். கரெக்டாக மேலே இப்படி போயிட்டு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகலாம், தென் மேலே போயிட்டு இங்கே டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். பட் இது எந்த இடத்துல இருந்து ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஆர்டர் பிளாக்கை ட்ரா பண்ணணும். இதுக்குள்ள நம்ம ஆர்டர் பிளாக் நம்ம ட்ரா பண்ணால் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டி எக்ஸாம்பிளை காட்டுறேன். ப்ரைஸ் பாருங்கள் நல்லாவே இப்படி போயிட்டு நல்லா இப்படி மேலே வந்துட்டு நல்லா இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இது என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை வந்து ஆப்வியஸ்லி என்ன ஒன்று பண்ணலாம், ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக எடுத்துக்கலாம். ஏன் ஆர்டர் ஃப்ளோவாக எடுத்துக்கலாம்? பிகாஸ் ப்ரைஸ் மேலே போயிட்டு தென் கீழே வந்துட்டு தென் இப்படி மேலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்கலாமா? புல் பேக் ஏரியா எல்லாத்தையும் ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆர்டர் ஃப்ளோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ப்ரைஸ் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஏதாவது எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்குதான்னு பார்க்கணும். எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்இஜினா என்னென்னா, ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹையையும் தேர்ட் கேண்டிலோட லோவுக்கும் உள்ள கேப் வந்து ஒரு எஃப்இஜி பாயிண்ட். இந்த எஃப்இஜி நிறையா கிளாசிஃபிகேஷன் இருக்குது. எஃப்இஜி 3மே க்ரீனாக வரலாம், இல்லை 2 ரெட்டு 1 க்ரீனாக வரலாம், 2 க்ரீன் 1 ரெட்டாக வரலாம். நமக்கு மொத்தத்தில் இந்த இம்பேலன்ஸ் ஸ்பாட்டை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இந்த இம்பேலன்ஸ் ஸ்பாட்டை வந்து நீங்கள் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆர்டர் ஃப்ளோ டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகும்போது ஏதாவது இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும்.
இம்பேலன்ஸ்க்கான டெஃபினேஷன் என்னன்னா, ஒரு ஒரு மார்க்கெட்டில் இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தே ஆர் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து 3மே க்ரீன் கலராக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்குன்னா பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு அர்த்தம். இப்போ ஆர்டர் பிளாக் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு இம்பேலன்ஸும் பாருங்க, ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 3 கேண்டலுக்கு எந்த ஒரு இம்பேலன்ஸும் கிரியேட் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பையர்ஸ்னால மேலே போகிறதுக்கு முடியாது. பிகாஸ் நம்ம இந்த ப்ரைஸை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பையர்ஸ்னால மேலே கொண்டு போக முடியாது. தென் யார் உங்களுக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறா? செல்லர்ஸ் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்களே இந்த இடத்துல. தெரியுதா? இல்லை ஜூம் பண்ணணுமா? இல்லை, தெரியுது. இந்த இடத்துல பாருங்க, ஏதாவது ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆகுதா? இல்லை. சாரி, எஃப்இஜி கிரியேட் ஆகுதா? இல்லை. எஃப்இஜி கிரியேட் ஆகுதா? இல்லை. பாருங்க, செல்லர் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு எஃப்இஜி இந்த சைடில் கிடையாது. தென் பையர் சைட்லேயாவது எஃப்இஜி கிரியேட் ஆகுதா? அதுவும் கிடையாது. அப்போ யார் கிரியேட் பண்ணுற? அகைன் செல்லர் சைடில் கிரியேட் பண்ணுறாங்க எஃப்இஜி. விச் மீன்ஸ் அது என்ன சொல்ல வருது? ப்ரைஸு இன்னும் நான் கீழே கொண்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயே சொல்லிடுது. அப்போ இந்த இடத்துல எஃப்இஜி எஃப்இஜி இந்த இடத்துல கிரியேட் ஆன பிறகு திடீர்னு எகைன் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் செக் பண்ணலாம். பையர்ஸோட எஃப்இஜி ஏதாவது வருதா? வரல. அப்போ ஷோர் ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்? ஓகே, ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே கொண்டு போகும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஆர்டர் ஃப்ளோ இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மார்க் பண்ணலாம். ஆனால் இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து ஆல்ரெடி மிட்டிகேட் ஆகிட்டு தான் மேலே போயிருக்கு. தென் வேற மிட்டிகேட் ஆகிட்டு போயிருக்கா? இந்த இடத்துல ஆல்ரெடி மிட்டிகேட் ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்ம எதுக்கு பண்ணல? ரிஃபைன்மெண்ட்னா என்னது? ஆர்டர் ஃப்ளோவோட ரிஃபைன்மெண்ட் என்னது? ஆர்டர் பிளாக். தென் ஆப்வியஸ்லி ஆர்டர் பிளாக் ட்ராப் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இப்போ என்ன பண்ணுது? ஆர்டர் பிளாக் டச் பண்ண பிறகு நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது? ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. இது உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகுது? டெஃபினட்டாக செல்லர் சைடு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ப்ரைஸ் மேலே போக போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. அதே மாதிரி மேலே போயிருக்கா? ஸ்ட்ராட்டஜி பார்ட் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி பார்ட் மறுபடியும் பார்க்கலாம். இது மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சின்ன சின்னது ஆர்டர் ஃப்ளோ கூட மிட்டிகேட் ஆகாமல் இருந்ததுன்னா அது மிட்டிகேட் ஆகிட்டு தான் திரும்ப ரிவர்ஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி, ஆர்டர் ஃப்ளோ தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர்டர் ஃப்ளோ ஒருவேளை மிட்டிகேட் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஆனால் ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் மிட்டிகேட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, கரெக்டாக? திருப்பி ப்ரைஸ் மிட்டிகேட் ஆகிட்டு மேலே போக முடியல, திடீர்னு கீழே வருது. அப்போ என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்லையும் திரும்ப போகுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம ஆர்டர் பிளாக் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஏன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி டச் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஆர்டர் பிளாக் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துலேருந்து அவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு அழகாக ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிட்டு நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு அழகாக மேலே போயிடுச்சு. நம்ம இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியெல்லாம் நான் எடுக்கிறது நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில், ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் வர்றது. ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லாஜிக்கில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஸ்ட்ராட்டஜி மாதிரி வராது, என்னோட ஃபுல்லாக லாஜிக் பேஸாக வரும். மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிக்குவீங்க அதை. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். சரி, நீங்கள் இதை டவுன் ட்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்களேன். டவுன் ட்ரெண்டாகவே கன்சிடர் பண்ணிக்கங்க. தென் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, நல்ல ஒரு மேலே போயிட்டு ஓகே, இது ஒரு நல்ல ஆர்டர். இந்த பாருங்க, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகிட்டு ஆல்ரெடி இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகிட்டு தான் கீழே போகுது, கரெக்டா? அப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து வேலிட் இல்லை. அப்போ ப்ரைஸ் திருப்பி உங்களுக்கு இங்கே பாருங்கள், மிட்டிகேட் ஆன பிறகு உங்களுக்கு கிளியராக சொல்லிடுச்சு. ப்ரைஸ் என்ன சொல்லுது? மிட்டிகேட் பண்ணின பிறகு அழகாக ஒரு கொடுத்துருக்குங்க, எஃப்இஜி கொடுத்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க,
ஆமாம். செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிரைஸ் இன்னும் புஷ் பண்ணியிருக்கு. அதே மாரி உங்களுக்கு புஷ் பண்ணி கீழ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. தென் எகைன் சம்மந்தமே இல்லாம பிரைஸ் பாருங்க. திடீர்னு ஒரு கேப் குடுத்து பிரைஸ் மேல கொண்டு போகுது அப்படின்னா, இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா, ஆர்டர் பிளாக் வரைக்கும் போலாம். வந்திருக்கா? தென் எகைன் உங்களுக்கு என்ன பண்ணலாம்? திருப்பி ஒரு கேப் குடுத்துருக்கு. கேப் கொடுத்திருந்தா செகண்ட் பிரைஸ் வந்து கீழே வரைக்கும் புஷ் பண்ணலாம். எஸ், அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வரைக்கும் போயிருக்கு. புரியுதா? ஓகே. இந்த வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேப்ஸும் நம்ம ஒவ்வொரு வகையா இண்டிகேட் பண்ணோம். நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அது என்னன்னு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த மொமெண்டம் ஸ்டாப் ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. சரிங்களா? ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்து பாருங்க அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மொமெண்டம் ஸ்டாப் ஏரியா நீங்கள் மார்க் பண்ண பிறகு ஏதாவது ஆர்டர் ஃப்ளோ இருக்கா, ஆர்டர் பிளாக் இருக்கா, எதாவது மிட்டிகேட் ஆயிருக்கா, ஆகலையா, மிட்டிகேட் ஆன பிறகு எஃப்இஜி ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும் இந்த கிளாஸ்க்கு அப்புறம். சரிங்களா? ஓகே. எதா இருந்தாலும் ஃப்ராங்கா ஒரு 5 ட்ரேட் ஒரு 6 ட்ரேட் எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க என்ன பண்றதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் ஃப்ளோல என்ட்ரு ஆனதுமே ட்ரேட் எடுக்கலாமா? இப்போ அன்மிட்டிகேட் ஆர்டர் ஃப்ளோவில் இல்லை நம்ம அப்படி பார்க்க வேணாம். நீங்கள் அன்மிட்டிகேட் ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபாரெக்ஸில் தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபாரெக்ஸில் தான் ஏதாவது இங்கே அது ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருந்துச்சுன்னா நம்ம ப்ரைஸ் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் உள்ளே போன பிறகு மேலே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, கீழே ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிடும், கீழே எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நம்ம அது மாதிரி பைனரி ட்ரேடில் பண்ண முடியாது. ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் உள்ள நம்ம செக் பண்ணலாங்கிறது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் வரும். ஒவ்வொன்று லாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி எல்லாம் திங்க் பண்ணி வரலாம்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் மார்க்கெட்டை. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் போவேன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன சொல்ல வருது, ஏன் இங்கே ஃபார்ம் ஆகுது கேப், எதனால் இந்த இடத்துல கேப் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பையர்ஸோட கேப் ஃபார்ம் ஆகலை. அப்போ பையர்ஸோட கேப் ஃபார்ம் ஆகலைன்னா இங்கே ஏதாவது ஆர்டர் ஃப்ளோ இருக்கா? இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், டெஃபினட்டாக இந்த இடத்துல ஏதாவது ஆர்டர் அகைன் உங்களுக்கு ஏதாவது எஃப்இஜி ஃபார்ம் ஆகுதா? அப்போ என்ன பண்ணும், ப்ரைஸ் திருப்பி கீழே வரைக்கும் புஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகலாம். நீங்களே ஜஸ்ட் லைவ் சார்ட்டில் உட்காந்து பாருங்கள். ஒரு ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் உட்காந்து பாருங்கள். இந்த மாதிரி இப்போல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆர்டர் பிளாக் வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருங்க. மீன்வேல் இல்லை உங்களுக்கு ட்ரேட் எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா எஸ், நான் சொன்னாலே மொமெண்டம் ஸ்டாப் வச்சு நம்ம ஒரு எஸ்ஆர் போட்டு ஜஸ்ட் நீங்கள் அதுலேயே எடுக்கலாம். அது வந்து ரொம்ப குட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதுலேயே ட்ரேட் பண்ணலாம். இது நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஒரு 5 ட்ரேட் 6 ட்ரேட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரும், இல்லைன்னு சொல்லலை. நம்ம ஒவ்வொன்றா பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு நான் சொல்லணுமா? இன்னைக்கு நடத்தினது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இன்னைக்கு நடத்த டவுட். சரி, நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கஷ்டமாக தான் இருக்கும். இனிஷியல் ஒரு 2 நாள் கஷ்டமாக இருக்கும். அப்போ பிரெயின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிக்கும். சரியா? சூப்பர். கிளாஸ் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஓகே. ஏதாவது டவுட்னா ஓப்பனாக கேளுங்க, நான் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தயங்க வேணாம் எதுக்கும். டவுட் ஓகே. இல்லை இனிமேல் அதாவது நீங்கள் ஏதாவது லைவ்ல உட்காந்துருக்கும் போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. எனக்கு இந்த இடம் டவுட்டாக இருக்குது, ஏதாவது கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.